இந்த நாட்டில் எல்லோரும் சமம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடம் இருக்குன்னா அது வாக்கு செலுத்துறது தான். ஏன்னா அனில் அம்பானிக்கும் ஒரு வாக்கு தான், அடித்தட்டு உழைக்கும் மகனுக்கு ஒரு வாக்கு தான், பிரதமருக்கு ஒரு வாக்கு தான், பிச்சைக்காரருக்கு ஒரு வாக்கு தான். அந்த வாக்கை குறி வச்சு தான் இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து முழுக்க முழுக்க இயங்குது. இதில் இந்த அமைப்பு முறை எப்படி இருக்குன்னா, கடையில் போய் நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம். அந்த பொருள் வாங்குறப்ப அந்த பொருளுக்கான பொருள் உறுதிப்பாடு தர்றாங்க. இல்லைன்னா அந்த பொருளை வந்து நான் பழுது பார்த்து தர்றேன் அப்படின்னு பழுது பார்க்குற உறுதி தர்றாங்க. 6 மாத காலம் வந்து அந்த பொருளுக்கான தரம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற உறுதியை தர்றாங்க. ஆனால் ஆளக்கூடிய இந்த கட்சிகளுக்கு, இந்த ஆட்சிகளுக்கு ஒரு 6 மாத காலம், ஒரு 3 மாத காலம், ஒரு ஓராண்டு காலம் இந்த ஆட்சி சிறப்பாக இருக்கும் என்பதற்கான எந்த உறுதிப்பாடும் இல்லை. இதில் அந்த பக்கம் நாங்கள் 1000 ரூபா தர்றோம், அடுத்த முறை வந்தால் 2000 ரூபாய் தருவோம். அந்த பக்கம் 2000னா நாங்கள் 2000 தருவோம், நாங்கள் 2500 தருவோம் அப்படின்னு இந்த பக்கம். ஒரு பக்கம் ஐயா நாங்கள் வந்து குளிர்சாதன பெட்டி தருவோம், நாங்கள் வந்தோம்னா குளிர்சாதன பெட்டி மட்டும் இல்லை, நீங்கள் துணி துவைக்கிற எந்திரமும் வாங்கிக்கலாம், 8000 ரூபாய்க்கு நாங்கள் கூப்பன் தருவோம் அப்படின்னு. இதெல்லாம் மக்கள் கேட்டு போராடினாங்களா? தமிழ்நாட்டில் மதுவிலக்கு கேட்டு பெண்கள் போராடினாங்க. எந்த பெண்கள் இந்த பொருட்களை கேட்டு போராடினாங்க? அப்பயே இந்த பொருட்களை தருவதாக அரசு சொல்லுது. காரணம் முழுக்க முழுக்க வாக்கு அரசியல். இப்போ திமுக அதிமுக இலவசம் தரேன்னு சொல்லுது இல்லை. நான் எளிமையாக கேள்வி எழுப்புறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்கள், அந்த அரசு அலுவலகங்களில் பிறப்பு சான்று, இறப்பு சான்று, வருமான சான்று, சாதி சான்று, கல்வி சான்று, எந்த சான்றாவது காசு கொடுக்காமல் இலவசம் வாங்க முடியுமா? எனக்கு தகுதி இருக்குது, திறமை இருக்குன்னா நான் அரசு வேலைக்கு விண்ணப்பிக்கிறேன்னா அரசு வேலைக்கு காசு கொடுக்காமல் இலவசமாக போக முடியுமா? வாய்ப்பு இல்லை. அப்போ இலவசமாக போக வேண்டிய இடத்துல எல்லாம் காசை பிடிக்கிற இவங்க எனக்கான வேலை வாய்ப்பை கொடுத்தா, எனக்கான கல்வி வாய்ப்பை கொடுத்தா, எனக்கான அடிப்படையான தேவைகளை உத்தரவாதப்படுத்தினா நான் பொருளீட்டி வாங்கிக் கொள்வேன். நான் பொருளீட்டி என் உழைப்பில் வாங்குறதா தன்மானம், அதான் மனநிறைவு. ஆனால் அரசுகிட்ட கையேந்திருப்பது எனக்கான அவமானம். அப்போ தன்மானத்துக்கு இயக்கம் கண்டோம், நாங்கள் தான் சுயமரியாதையை பெற்றுக் கொடுத்தோம் என்று சொல்லக்கூடிய இந்த திராவிட இயக்கங்கள் இந்த தமிழர்களின் தன்மானத்தை சீர்குலைக்குது. அதற்கு மாற்றாக நாம் தமிழர் கட்சி அந்த வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு, வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு ஆட்சியின் செயல்பாட்டு வரை வைக்கிறோம். அந்த ஆட்சியின் செயல்பாட்டு வரைவை அமல்படுத்துகிறப்ப, செயலாக்க செய்கிறப்ப இந்த பூமி ஒரு சொர்க்கமாக மாறும். இந்த தேர்தலில் ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சு அதை அமலாக்கம் செய்வோம். வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் நான் வேட்பாளரை போட்டி போடுறேன். அங்கே நான் பரப்புரைக்கு போனேன். பரப்புரைக்கு போனப்போ நான் பார்த்த வீடு இது. இது வீடுன்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க, குடிசைன்னு கூட சொல்ல முடியாது. 2 பக்கம் சுவர், மேலே கூரை. இந்த கிராமத்து பயிர் வந்து சிறுதலை காடு அப்படிங்கிற மீனவ கிராமம். இந்த வீட்டில் ஐயா எடப்பாடி கொடுக்கக்கூடிய குளிர்சாதன பெட்டி, இல்லை ஐயா ஸ்டாலின் கொடுக்கக்கூடிய சலவை எந்திரம், இதெல்லாம் எங்கே வைப்பீங்க? இந்த ஒரு வீடு இல்லை, இது போல தமிழ்நாட்டில் 23 லட்சம் குடும்பங்கள் இன்னும் குடிசை வீட்டில் வாழுது. தொகுதி முழுமைக்கும், வேதாரண்யம் தொகுதி முழுமைக்கும் போய் பார்த்ததில் குடிக்கிற தண்ணிக்கு தட்டுப்பாடு, 6 மாதமாக தண்ணி வரலங்கிறாங்க. இப்போ தண்ணி பிரச்சனை மட்டும் இல்லை, சாலை பிரச்சனை இருக்குது, போக்குவரத்து பிரச்சனை இருக்குது, மருத்துவமனை வசதி இல்லை. இது போன்று எல்லா தொகுதியிலையும் அடிப்படை சிக்கலுக்கு மக்கள் அல்லாடுறாங்க. எப்போ? 60 ஆண்டுகால திராவிட ஆட்சியில். அப்போ அதை பூர்த்தி செஞ்சு தர்றதுக்கு எந்த திட்டமும் இல்லை. பேசுகிறப்ப சொன்னாங்க, நாம் தமிழர் கட்சி வந்து இந்த தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம் எப்படி சாத்தியம் அப்படின்னு அம்மா கேட்டாங்க. அவங்க ஆதரிக்கக்கூடிய திமுகவோட கூட்டணிக்குள்ள கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இருக்கு. அவங்க ஒரு முழக்கத்தை வைக்கிறாங்க, பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம், பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை அடைவோம்ங்கிறாங்க. பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம்னா பாட்டாளிகள் வந்து அதிகாரத்தை வந்து அடையிற நிலை. அதே போல நாம் தமிழர் கட்சி வைக்கிறது தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம்னா தமிழ்நாட்டில் காமராசர் கொடுத்த ஆட்சி வடிவம், சிங்கப்பூரில் லீ குவான் யூ கொடுத்த ஆட்சி வடிவம், மக்களுக்காக கராரா உத்தரவை பிறப்பிக்கிறது. இந்த இடத்துல குப்பை போடக்கூடாது, போட்டால் வந்து தண்டனைங்கிறது தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். இதில் திமுக அதிமுகவுக்கு வந்து அவங்க சமூக நீதியும் பேசுவாங்க, ஆனால் இயற்கை நீதியை வந்து காப்பாற்ற மாட்டாங்க. ஆறுகளை காப்பாற்ற மாட்டாங்க, ஏரிகளை காப்பாற்ற மாட்டாங்க, குளங்களை காப்பாற்ற மாட்டாங்க, மலைகளை காப்பாற்ற மாட்டாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி நாங்கள் வைக்கிறது தற்சார்பு பசுமை பொருளாதாரம். இந்த பொருளாதார கொள்கையை யார் வச்சான்னா காந்திய பொருளாதார மேதை ஐயா சேசி குமாரப்பா வச்சாங்க. அதைத்தான் நாங்கள் தமிழ்நாட்டில் முன்மொழிவோம் அப்படின்னு சொல்கிறோம். நாங்கள் தொழிற்சாலை அமைப்போம், ஆனால் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, மண்ணை கெடுக்காத, சுற்றுச்சூழலை பாழ்படுத்தாத தொழிற்சாலைகளை அமைப்போம். அந்த வகையில் நாம் தமிழர் கட்சி வேளாண்மையை மையப்படுத்தி
நாங்கள் வந்து பொருளாதாரத்தை கட்டுவோம். ஆடு மாடு வளர்ப்பை நிறுவனப்படுத்தி சந்தைப்படுத்தி அதில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரித்து உள்நாட்டுக்கும் வெளிநாட்டுக்கும் ஏற்றுமதி பண்ணி நாங்கள் பொருளாதாரத்தை கட்டுவோம் அப்படின்னு சொல்கிறோம். நாம் தமிழர் கட்சியோட ஆட்சியில் ஆரம்ப கல்வி தொடங்கி ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் இலவசம் அப்படின்னு சொல்கிறோம். அடிப்படை மருத்துவம் தொடங்கி அறுவை சிகிச்சை வரைக்கும் இலவசங்கிறோம். தண்ணீரை விற்பனைக்கு நாங்கள் ஒருபோதும் வைக்க மாட்டோம், இலவசமாக தருவோம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு நாடு எப்படி இருக்கணுமோ, அந்த ஆட்சி எப்படி இருக்கணுமோ, அது எல்லாத்தையும் நாம் தமிழர் கட்சி கொடுக்கும். பாஜக வாக்குறுதி கொடுத்ததா அம்மா சொன்னாங்க. பாஜக பொறுத்த வரைக்கும் ஆண்டு ஒன்றுக்கு 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பை பெற்று தருவோம் அப்படின்னு பாஜக சொல்லிச்சு. ஆனால் அவங்க பெற்றுத்தரலை. அதே போல் திமுக ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க, ஆண்டு ஒன்றுக்கு 30 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பை பெற்று தருவோம்னாங்க. ஆனால் அவங்களும் பெற்று தரல. அந்த பக்கம் பாஜக பொறுத்த வரைக்கும் நாங்கள் விவசாயிகளோட குறைந்தபட்ச அந்த ஆதரவு விலையை உறுதிப்படுத்துவோம், விவசாயிகள் லாபத்தை 2 மடங்காக உயர்த்துவோம் அப்படின்னு பாஜக வாக்குறுதி கொடுத்தாங்க, நிறைவேற்றலை. திமுக ஒன்றும் சளைச்சதில்லை. திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்தால் விவசாயிகளின் ஒப்புதல் இல்லாமல் விவசாய நிலங்களை ஒருபோதும் எடுக்க மாட்டோம்னாங்க. ஆனால் விவசாயிகளின் ஒப்புதல் இல்லாமல் வேதாரம் தொகுதிக்குள்ள வாய்மேடுங்கிற பகுதி, திருவாரூர் மாவட்டத்தில் பெருகவாழ்ந்தாங்கிற பகுதி போன்ற பகுதியில் மக்களின் விருப்பத்துக்கு மாறாக விவசாயிகளின் ஒப்புதலுக்கு மாறாக இதே பரந்தூரில் மேல்மாவில் பல இடங்களில் விவசாய நிலம் பறிக்கப்படுகிறது. அப்போ பேசுகிறப்ப திமுக அதிமுக பேசுகிறப்ப இனிமையாக இருக்கும், காதில் வந்து அப்படியே தேனை ஊற்றுவாங்க அண்ணன் சொல்கிறது போல். ஆனால் முழுக்க முழுக்க கசப்பான வார்த்தை தான். அப்புறம் நாம் தமிழர் கட்சியோட ஆட்சியின் செயல்பாட்டு வரைவு அதை படிக்கிறப்ப நாவல் மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் அந்த திராவிட கண்ணாடியை திமுக கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ பெரிய பொக்கிஷம் கருத்து பட்டகம் தெரியும். திமுக அதிமுகவுக்கு பேசுவதற்கு என்ன தார்மீகம் இருக்குன்னு கேட்குறேன். இவ்வளவு ஆண்டுகளாக இந்த நிலத்தாண்டு இந்த மண்ணாண்டு கெடுத்தது நீங்கள் தானே. இப்போ நம்ம இலவசம் தர்றாங்கன்னு பேசுகிறோம் எப்போ ஆட்சிக்கு வந்து. ஆனால் ஆட்சிக்கு வரதுக்கு முடிய திமுக அதிமுக இலவசம் தருது. அண்டா கொடுக்குறாங்க, குண்டா கொடுக்குறாங்க. தாவே கவலை அவன் முடியலை, ஒரு தமரா செட்டு அவங்களும். இப்போ ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு வேட்பாளர் 40 லட்சம் செலவு பண்ணலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் உச்சவரம்பு 40 லட்சம் தான் செலவு பண்ணலாம். யாராக இருந்தாலும், ஐயா ஸ்டாலினோ எடப்பாடி பழனிசாமியோ யாராக இருந்தாலும். ஆனால் இங்கே திமுக அதிமுகவும் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு சராசரியாக 25 கோடி, உச்சபட்சமாக 50 கோடி. அப்போ என்ன 25 கோடி ஒரு சட்டமன்ற தொகுதிக்கா? ரொம்ப குறைச்சா சொல்கிறேன் நான். என்னண்ணா எப்படி சொல்கிறீங்க? 50 கோடி 50 கோடி 40 லட்சத்துக்கு உட்பட்டு ஒருத்தர் செலவு பண்ணுறது கிடையாது. அவ்வளோ பணக்காரனா தமிழ்நாடு? தமிழ்நாடு பணக்கார வளர்ந்துட்டோம் போலயே. தமிழ்நாடு பணக்கார மாநிலம் இல்லை, தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள். மக்கள் வறுமையில் இருக்கிறாங்க, மக்கள் கடன் இருக்கு, கஜானாவும் வந்து காலியாகிற சூழல் இருக்கு. ஆனால் வாக்கு 2000 ரூபா 4000 தரதுக்கு காசு இங்கே வருது. இடைத்தேர்தலில் 50 கோடி விளையாடுது இல்லை. திமுக அதிமுக வந்தால் எந்த மாற்றம் சாத்தியப்படாது, பழைய கதை தான். அப்போ ஒரு மாற்று உருவாகணும்னா பெருந்தலைவர் காமராஜரோட 9 ஆண்டுகள் ஆட்சியை வந்து கவியரசு கண்ணதாசன் காலத்தின் கடைசி கவனினார். காலம் ஒரு முறை கடைசியாக கணிவிட்டுருக்கின்றார். அதே போல் வரலாற்றின் கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி ஆட்சியின் செயல்பாட்டு வரை வைக்கிறோம். ஒரு ஆட்சி எப்படி இருக்குங்கிறத நீங்கள் விருப்ப வச்சுட்டு விருப்ப ஒதுக்கி வச்சுட்டு திமுக சார்பு அதிமுக சார்பு பாஜக சார்பு தாவேக சார்பு அதை ஒதுக்கி வச்சுட்டு திறந்த மனதோடு நாம் தமிழர் கட்சி சாத்தியமான கேள்வியை நிறைய பேர் எடுப்பாங்கல்லண்ணே. நீங்க 5 தலைநகரம்ன்றீங்க, வாங்கின கடனை திருப்பி கட்ட மாட்டேன்றீங்க, ஜிஎஸ்டி வரி கொடுக்க மாட்டேன்றீங்க. அதாவது நான் சொல்றேன், அம்மா சொன்னாங்க 5 தலைநகர் சாத்தியம் இல்லைன்னாங்க. அவங்க தலைவர் எம்ஜிஆர் திருச்சி தலைநகராக்கணும் அப்படின்னாங்க. இப்போ என்ன சொல்றோம்னா, தலைநகரத்திலே வேலை வாய்ப்பு, தலைநகரத்திலே கல்வி எல்லாம் இங்கே தான் கிடைக்கும்னா நகரங்கள் பெருகிக்கொண்டே வருது, நகரங்கள் வீங்குது. அப்போ இங்கே வந்து நகரமயமாக்கல் ஆகுது, எல்லாருமே இங்கே வந்து குவிகிறாங்க. கிராமங்களில் கல்வியை வேலைவாய்ப்பை மருத்துவத்தை கொடுத்துட்டா இந்த நகரங்கள் வீங்காதுங்கிறதுனால நாங்கள் தலைநகரத்தை வந்து பரவலாக்குவோம், 5 தலைநகராக மாற்றுவோம் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் இங்கே ஒத்துழையாமை இயக்கம் சாத்தியப்பட்டுச்சுல, வரிகுடா இயக்கம் சாத்தியப்பட்டுச்சுல்ல, அதே போல் ஜனநாயக போர் முறை நாங்கள் சண்டை செய்கிறோம், ஒரு அரசாக இருந்து சண்டை செய்கிறோம். ஐயா ஸ்டாலின் சொல்லியிருக்காருல நாங்கள் வரி கட்ட மாட்டோம்னு, அது எப்படி சாத்தியப்பட்டுச்சு? எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறக்கிறது இல்லை, தேவையில் தான் பிறக்குது. நாம் தமிழர் கட்சியும் தேவை, நாம் தமிழர் கட்சி ஆட்சி முறையும் தேவை. இந்த நிலத்தையும் மண்ணையும் மக்களையும் காக்க ஒரு நல்ல ஆட்சியாளன் தேவை. அந்த ஆட்சியாளன் அண்ணன் சீமான் தான். அண்ணன் சீமான் கையில் தமிழ்நாடு வர்றப்ப அழகும் நிறைவும் கொண்ட வாழ்க்கையை சொர்க்கத்தில் இல்லாமல் நான் வாழ்கிற பூமியில் படைக்க பாடுபடுறேன்னு ஐயா ஜீவா சொன்னாங்க. எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி அப்படின்னு பாவேந்தர் பாரதாசம் பண்ணார். அந்த முழக்கங்கள் செயல் வடிவம் பெறணும்னா நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்கணும், அண்ணன் சீமான் அதிகாரத்தில் வரணும். அதற்கு தமிழ்நாட்டு மக்கள் வாக்கு செலுத்துவாங்க நம்பிக்கை இருக்குது.
அதனால் களத்தில் உறுதியோடு நிற்கிறோம், நேர்மையோடு நிற்கிறோம், உண்மையோடு நிற்கிறோம். உறுதியாக வெல்வோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.